விஷயத்தே பேசுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே செய்யுங்கள்னு யூடியூபே மெயினாக ஒரு டாபிக் வச்சுட்டு இப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும் ஸ்ட்ரீமரில் கேட்குற கேள்வியாடாது. இதை போய் கேட்டால் என்ன ஆகுறது அர்த்த ஜாமத்தில் வந்து. ஐயோ ஐயோ. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அசோக், ஹாய் அசோக். சச்சின், ஹாய் சச்சின். மாம்பழமா போட்டான் பாரு. நாதஸ்வர வித்வான் மாதிரி எல்லா விரலையும் மோதிரம் இருக்கும் இடமா எல்லா விரலும் இல்லடா. இந்த விரல் காலி, இந்த விரல் காலி, இந்த விரல் காலி, அதே மாதிரி இந்த விரல் காலி, இது காலி, இது காலி. மொத்தம் 2 3 4 இன்னும் 6 விரல் இருக்கு செல்லம். என்ன பண்றதுன்னு புரியலையே. ஒன்றும் நீ பண்ண வேணாம், இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க. ஹைலைட்டு போடலை செல்லம். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்தேன், அது அப்போ விழுந்திருக்கும். இப்போ மறுபடியும் கொடுக்குறேன். மோனி சூப்பர், நானும் லைக்கு போட்டுட்டேன். எனக்கு மாம்பழம் சீசனெல்லாம் வந்து சித்திரை மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேங்கோஸ் கொத்தா கொள்ளையாக காய்ச்சி தொங்கி நமக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ போய் வாங்கினீங்கன்னாக்கா எல்லாமே கல் போட்டு பழக்க வச்சதாக இருக்கும். ஹைலைட் எடுத்தாச்சா? என்ன பண்ணுறது? ஒன்றும் நீ பண்ண வேணாம், அதெல்லாம் வேணாம். நீ அதை பண்ணனா நான் டென்ஷன் ஆகிடுவேன். எஸ்ஜி ரீட் மை காமெண்ட். சொல்லுங்கள் கீர்த்தி. ஏய் ட்ரீம், என்னடா அதுக்குள்ளே தூங்க போகிற? ஒன்றும் நீ சரிப்பட்டு வரலையே ஊர்லேருந்து வந்ததுலேருந்து. உங்கள் மெம்பர்ஷிப் லைவ் எத்தனை மணிக்கு? இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் மெம்பர்ஷிப் லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். எப்போவுமே 20 மினிட்ஸு. சரி, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டேங்கன்னு தான் இப்போ வந்து 15 நிமிஷமாக குறைச்சிட்டேன். சாரி, 20 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்தை நான் குறைச்சிட்டேன் இப்போ உங்களுக்காக காய்ஸ். ஆஃபர் போயிட்டுருக்கு. டுடே ஒன்லி ஆஃபர். எங்களுக்கு இப்போ தான் வந்து 2 மணி ஆனாதான் அன்னைக்கான டேஸ். 2 மணி முடிஞ்சிச்சுன்னா மறுநாள் கணக்கு வந்துடும். மற்றவங்களுக்கெல்லாம் 12 மணியோடு முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். எங்களுக்கு வந்து மார்னிங்கே வந்து 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஏஎம். பிஎம் 2 மணிக்கு முடியும். அதுக்கு இன்னும் 4 மந்த்து இருக்கே. அது வேற. தேங்க்யூ. அதுதான் வெயிட் பண்ணி சாப்பிட்டாதான் செல்ல ருசி. பொட்டு அலைஞ்சிருக்கான். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நோ சாரி டுடே. ஆமாம் செல்லம், இன்னைக்கு இல்லைடா. ஹாய் ரவி. ஏன்டா 15 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன் மெம்பர்ஷிப் லைவுக்கு? முன்னாடி என் கமெண்ட்ஸ் தான் தெரியல, இப்போ என்னையவே தெரியல. எங்கே போய் நான் ட்ரீட்டு கேட்குறது மோனி? ஓ, தெரியலன்னு சொன்னால் ட்ரீட்டெல்லாம் வேறு கேட்பீங்களா? அப்போ முன்னெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கும்போது தான் ட்ரீட் கேட்பாங்க. இப்போ சோகமானா கூட ட்ரீட் கேட்குறாங்க. காலம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா காய்ஸ்? களி உளுத்தங்களி காலம் இது, தெரிஞ்சுக்கோங்க. நிலாச்சலம், அழகு தேவதை, முத்து, ஸ்பெஷல் ஆக்சஸ் வந்தால் ஓகே. சரி வரேன். உனக்காக ஸ்பெஷலுக்கு மாற்றிடுறேன். இன்றைக்கி ஆகிட்டு கொட்டையில் எனக்கு. அம்மா, லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. அப்பா, அம்மா தாயே, கொஞ்சமாச்சும் நடக்கணும். அப்படியே உட்காந்து இருக்குங்களோ. மார்கழி மாதமா? இது மார்கழி மாதம் நடந்துட்டுருக்கா? எனக்கு தமிழ் மாதமெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, தமிழ் மாதம் யாருக்கெல்லாம் கரெக்டாக தெரியுது நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? நம்ம சொல்லலாமா? எனக்கு தெரிஞ்ச மாதமெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் எது ஃபஸ்ட்டு வரும் எது பின்னாடி வரும்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச தமிழ் மாதம் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, தை, பொங்கல். கரெக்டாக சொன்னா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும். நிலா தேர் முடிச்சு போயிடுச்சு, நீ வரவே இல்லை. சிதம்பரம், ஜனகர். சொல்லாதீங்க. ஜனகர் வந்திருக்கா. சொல்லாதீங்க காய்ஸ். சொல்லாதீங்க. யாரும் சொல்லாதீங்க.
ஜனகர் வந்திருக்கா, யாரும் சொல்லாதீங்க சொல்லாதீங்க. ஒரு ரீசன் இருக்கு, சொல்லாதீங்க. யாரும் சொல்லாதீங்க. 3 days 4 daysக்கு மேலே ஆகட்டும் சொல்லிக்கலாம், ஓகேவா? இப்போ சொல்லாதீங்க, ரீசன் இருக்கு, ரீசன் இருக்கு. உங்கள் செயினை காட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்க சேனகர் வாங்க. இன்னைக்கு தான் தேரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க. கரெக்டாக சாப்பிட்டுட்டேம்மா. நான் கரெக்டாக நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த நொடி தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆணியே விட்டுட்டேன். ஆணி 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 இருக்குது, அப்புறம் ஐப்பசி இருக்குது, புரட்டாசி மார்கழி. கரெக்டாக நான் எல்லா மாதமும் சொல்லிட்டேன்னா, ஆனால் எது ஃபஸ்ட்டு முன்ன பின்ன வரும்லாம் எனக்கு தெரியாது. கரைப்படாத நிலவி உன் முகம் காண்பதென்றால் தினம் தினம் என்னை எரித்து கொள்வேன், தன் நிலவை ஒளிர செய்யும் சூரியன் போல். தமிழ் தேசியவங்க சொல்லுங்க. ரவி அடிச்சிருவேன். ஏன்டா டாபிக் எடுத்து கொடுக்குறேன்? அடிச்சிருவேன் சொல்லிட்டேனா? பொங்கல் 1 மாதம் இருக்குது. ஏன் பாப்ஸு? பொங்கலுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கா? இந்த மாதத்துல தானே பொங்கல் வரும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஓ, இதுக்கு மேலே மாதம் கிடையாதா? அதுக்கு மேலே முடியுதா? தை தை மாசி, அதை தான் நான் பொங்கல் சொல்லிட்டேன் போல இருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே, கரெக்ட் 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 கரெக்டியா கரெக்டியா. ஏய், அவர் சொல்லாத ரவி, ரீசன் இருக்கு. நான் 2 நாள் கழிச்சு சொல்லிப்பேன், 2 நாள் கழிச்சு சொல்லிப்பேன். நிலா நீ ஏன் வரல தேருக்கு? நான் எதிர்பார்த்தேன். அப்படியா சொல்லும். சரி வீடு பார்த்துக்கலாம், வீடு பார்த்துக்கலாம். ஒரு நெக்ஸ்ட் மந்த் நான் மறுபடியும் வருவேன். கண்டிப்பாக வந்தேன்னா உன்னுடைய கடையில் தான் நான் சாரீ எடுத்துகிட்டு போவேன். ஓகேவா? ஓகேவா செல்லம்? அதுக்கு மேலே ஜனவரி ஆரம்பிக்குமா? நீ வேற. நான் வந்து தை ஏப்ரல்னு சொல்ல வந்த, வாய் வந்துச்சு, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் நான். எல்லாரும் கூகுளில் பார்த்தானே அனுப்புறீங்க. அது எப்படி எல்லாருக்குமே தமிழ் மாதம் கரெக்டாக சொல்கிறீங்க? மொத்தம் 12 மந்த்து. அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் மாதம் மாதிரி தான் அதுவும். அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அதுக்கும் அவ்வளோதான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இங்கிலீஷ் மாதத்தை செலக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ் பேரில் தமிழ் ஊருக்காரங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் வாங்க. கொஞ்சம் குபேந்திரன் பேர் என்ன, ஜனகராஜ். நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு ஒரு பேர் வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு பேர் வச்சுருக்கீங்க. உங்களோட நேம் என்னதான்? வெரி செம்ம அழகு தேவதே. எனக்கு தமிழ் மந்த்து தெரியாதுங்க. எனக்கு தெரியும், ஆனால் எது ஃபஸ்ட்டு வரும் எது பின்னாடி வரும் முன்னும் பின்னும் தான் எனக்கு தெரியாது. வணக்கம். நான் இதுவரை இந்த மாதிரி லைவு பார்த்தது இல்லையா? சொல்லுங்கள். ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிடுவேன். நீங்கள் உண்மையாக ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட கோபப்படாமல் நல்லா சிரித்து பேசுகிறீங்க. தேங்க்யூ ஃப்ளூட் மியூசிக். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனலுக்குள்ளே. வந்துட்டீங்க. ஒரு டபுள் டேப் பண்ணி லைக்கை போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு ஜாயினை கூட பண்ணி தான் பாருங்களேன். ஆனால் ஒன்று, ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னையே நீங்கள் எதுவுமே கேட்கவே கூடாது, அதோட விட்டுருணும். செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா இவர் தானே? அவரு புரிஞ்சிச்சு, அவர் தான் தலை ஆடு. ஏய் சொல்லாதடா, ரீசன் இருக்குடா. சொல்லாத 2 நாள் ஆகட்டும் அவன்ட்டு சொல்லிக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு ஒன்று மட்டும் கேட்போம். செல்லம், உன்னோட கடை என்ன கலரில் இருக்கும் சொல்லு தங்கம். நான் வந்து இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் வருவேன். வந்தேனாக்கா கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். எங்கே இருக்குடா? எங்கே இருக்குது ஜனகராஜ்? மெம்பர்ஷிப் லைவ் உண்டு. சக்தி ஹாய். சக்தி ஹாய் 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 ஹாய். நான் எல்லோரும் கமெண்ட்ஸும் பார்த்துட்டு யாரும் காரணம் சொல்லவே இல்லை ப்ளீஸ். காரணம்லாம் ஒன்றும் இல்லை தங்கம். உன்னை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன தெரியுமா பேசணும்?
என்னடா இந்த ஜனகராஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீ நான் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஃபேன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட தடவை என்ட்ரி கொடுக்கும்போது போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் என்ன சொன்னோன்னா, இப்படி தான் ஜனகராஜும் வந்தா நீங்கள் கல்பாக்கம் நம்ம மேடவாக்கம் இதே மாதிரி தான் சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். வேறு ஒன்றும் கிடையாது. சரி சொல்லு, நான் இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் அந்த ஊர் பக்கம் வருவேன். உன்னோட கடையோட ஷாப் என்ன கலருன்னு மட்டும் சொல்லு, கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். நீலாம் யார் இந்த ஜனகர்தோ இப்போ கமெண்ட்ஸ் போட பாருங்க. அவரும் நம்மளுடைய அழகான ஒரு நண்பர் தான், ஃபேன்ஸ் தான் அவரும். செட்பி 922 கொடைக்கால் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏய் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எதிர்பார்ப்பேன்டா, டெய்லி கொஞ்சம் லைவுக்கு வா. எங்கே இருக்கு? சுமங்கலி சில்க்ஸு, மேல வீதி, சிதம்பரம். உங்கள் ஊரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லைடா நேம் ஓகேடா, அது மேலே வீதிங்கிறது எனக்கு எங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒரு கடையோட கலர் சொன்னேன்னா நான் வந்து விசாரிப்பேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்கு சாரீ வந்து ரேட்டு கம்மி பண்ணி தரணும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தா மட்டும்தான் நான் எடுப்பேன். கராரெல்லாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? கடையோட கலர்ஸ் சொல்லு, என்ன கலரில் இருக்கும்? எல்லோவா இல்லை பிளைன்? துணி கடை அப்படின்னாலும் ஒயிட் கலரில் தான் அதிகம் பெரும்பாலும் கொடுப்பாங்க. உன்னோட கலர் என்ன சொல்லுங்க கௌதம். தேடிட்டே போகணுமா? கிங்கா சொல்லுங்க கிங்கா. சூப்பர் சரபுரோ, என்கிட்ட கொஞ்சம் அதிகம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். நியூ காமர்ஸ் ஒரு லைக் போடுங்க, செம்ம வைப் ஆகும். எங்களை நடிக்க சொல்லிட்டு நீ இல்லை, அதெல்லாம் இல்லைம்மா. நீ ஏன் எடுத்து கொடுப்ப சுவாமி, நான் கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன், நீ கொஞ்சம் கம்முன்னு இரு சொல்லிட்டேன். செல்லோ லைக்கு சப்ஸ்கிரைபா 50% ஆஃபரா? சரி ஓகே ஓகே. நீ எனக்கு நீ என்ன பண்ணியிருப்பேன், நான் என்னோடய ரீல்ஸில் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணேன். அந்த கடை பேர் மறந்து போகுது, ஞாபகமே வர மாட்டேங்குது. எத்தனை வாட்டி மைண்டில் வச்சுக்கணுன்னா கூட நிற்கவே மாட்டேங்குது. சரியா? இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க? நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன். செல்லோ லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிருஷ்ணா ஹாய் கிருஷ்ணா. இதில் பண்ணாதடா, ரீல்ஸில் பண்ண மாட்டியா நீ? என்னோட ரீல்ஸில் கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது செல்லம் உன்னோட நேமில். அப்படி மட்டும் நீ என்னோட ரீல்ஸில் போட்டிருந்தனாக்கா இந்நேரம் நான் உங்ககிட்ட எப்போவே ரிப்ளை கொடுத்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். ரீல்ஸில் கமெண்ட்டு போட மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸ் பண்ணதுன்னா நான் ரிப்ளை கொடுப்பேன், அப்புறம் நீ ரிப்ளை கொடுப்பேன், நம்ம கொஞ்சம் பேசுவோம். சிலதெல்லாம் பேசும்போதே பிடிச்சி போச்சு அப்படின்னாக்கா உடனே டக்குன்னு நம்ம கொஞ்சம் ரியலாகவே பேச ஆரம்பிக்கலாம். வேறு டாப்பிக்கை மாற்றி விடு. அவன் கடையோட கலரே சொல்ல மாட்டேங்கிறான், சொன்னாதானே. செல்லோ என்னடா உன் கடையோட ஷாப் கலர் சொல்லு. அது அழகு பாட்டோம். ஜான் ஹாய் ஜான். நவீன் நிலா தலைவர் கடையில் பிஸியாக இருப்பார், அப்படியா? ஓகே ஐ மீட் யூவா. என்னேவா? சதீஷ் என்னது ஏர்வாடியா? வேண்டாங்க, ஏர்வாடிக்காரங்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏர்வாடிக்காரங்க கிட்ட ஒரே பேயாக சுற்றும். அங்கே பஸ்ஸில் ஏறி உக்காந்தா கூட பக்கத்தில் தன்னால் திடீர்னு நல்லா தாங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்னென்னமோ பேசும். திடீர்னு ஒன்று குடு குடு குடுன்னு ஓடும், ஒன்று இறங்கி போகும், ஒன்று நடக்கும், ஒன்று பல்ட்டி அடிக்கும், போய் முதுகில் இடிக்கும். பக்கத்தில் திடீர்னு நல்லா தான் இருக்கும், திடீர்னு காக்க போக்குன்னு எதை கத்தும். நினச்சா இப்போ கூட பயமாக இருக்குது. நீதான் என்று இல்லை தெரிச்சாமி கிடையாது. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. டுடே எந்த லைவ்? டுடே வந்து நம்ம ஸ்பெஷல் லைவ் இன்னைக்கு. புட்டியே அலைஞ்சிருக்கா, எல்லாம் நீங்கள் பண்ணுற வேலை தான். சேலம் ஏர்வாடிப்பா. ஓ சேலத்துக்குள்ளேயும் ஒரு ஏர்வாடி இருக்கா? பாரு, நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஏர்வாடி வந்து ராமேஸ்வரத்துக்கு, அது லெஃப்ட்டு போமா ரைட்டு போமான்னு தெரியாது. ஆக மொத்தம் ராமேஸ்வரத்துக்குள்ளே தானே அந்த ஊர் இருக்குது. நான் இப்போ ஒரே டைம் வந்திருக்கேன், ராமேஸ்வரம் வரும்போது சுற்றி பார்க்க வந்திருக்கேன். யாரோ கேசிக்கிட்டாங்களா? என்னத்தை?
பேசிக்கிட்டாங்கன்றத அப்படி போட்டுட்டிங்களா? தேங்க்யூ பட்டோ. கிங்கு ஹாய், கிங்கு ஹாய். தேங்க்யூ பட்டு, தேங்க்யூ. இல்லை தமிழ், அதெல்லாம் கிடையாது. என்ன ஸ்பெஷல் லைவ் எனக்கு தெரியாது, தெளிவாக சொல்லுங்கள். ஸ்பெஷல் லைவ் இருக்குங்க, வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமர் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. வெரி ஸ்பெஷல் லைவுக்குள்ளே ஆக்சஸ்க்குள்ளே இருக்குது. ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆல் பட்டனை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும், ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சரி. மெம்பர்ஷிப்பில் ஆமாம் ஜெயச்சந்திரன், ஆமாம். உன்னுடைய வாங்க ஒன் டே சேலம் வேறு லெவலில் இருக்கும். சேலம் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு சென்னை இதுக்கு போகிறோம்ல, அதுனா கேரளாவுக்கு போகிறோம்ல, அப்போ சேலத்தை பார்த்துக்கிட்டே தானே போகிறோம். நல்லாயிருக்கும் அந்த ஊர். இந்த சேலம் ஈசிஆரெல்லாம் சூப்பரு. அந்த சைடு சாப்பாடு நல்லாயிருக்கு. ஹோட்டலுங்களில் சைவம் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நான் கோயில் நான்வெஜ் வந்து பக்கம் சாப்பிட்டதில்ல. சைவம் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப டீசெண்டான ஹோட்டல்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. சின்னதாக இருக்கிறதே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. சரோ இமேஜ் பண்ணி பார்த்தேன், நிலாவை வடிவேலு மாதிரி. நீ நல்லா ஊத்து பாரு, எனக்கே அப்படித்தான் தெரிஞ்சு ஒரு நேரம். நீங்கள் அழகா இருக்கீங்களா? பரவாயில்லையே, மாஸ்க் போட்டு இருந்தா கூட நீ அழகா இருக்கேன்னு சொல்றதுக்கு வாய் வருது. பெங்களூரு வா பட்டு. பெங்களூர்ல ஆளாளுக்கு ஒரு ஒரு ஊர்ல இருந்துக்கிட்டு என்ன அங்கே வா இங்கே வானா, பஸ்ஸில் பேசாமல் ஊருக்கு போகிறதே ஒரு லாக்கு போடணும். ஸ்பெஷல் லைவ்னா என்ன? அதான் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துட்டேன். லைவ் அப்லோட் ஆகும், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செல்லம். அப்புறம் சங்கர் என்னை அடி வாங்க வைக்காமல் விட மாட்டேன். எனக்கு தெரியும்டா, நீ ஏதோ சொல்லியிருக்க. உன் கமெண்ட்ஸை நான் கொஞ்சம் படிக்காமல் அலட்சியமாக விட்டேன்னா இப்படி தான் நடுவில் ஏதாவது வேலையை பார்த்துருவீங்க எனக்குன்னே. உங்களெல்லாம் அசிஸ்டண்ட்டாக நான் கூட வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? லைவ் எதில் பார்க்கணும்? யூடியூப்பில் தாங்க பார்க்கணும். நியூ இயர் அன்னைக்கு முடிஞ்சு போச்சுங்க ஸ்பெஷல் ஷோ லைவு. இன்றைக்கும் ஸ்பெஷல் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வேல்முருகனா விஐபி தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண. ஆனால் விஐபியில் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஸ்பெஷல் ஷோ வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டுடலாம். நாளைக்கு நீங்கள் என்ன இவங்க சொன்னாலும் நான் நாளைக்கு கேட்க மாட்டேன், ஓகேவா? சதாம் ஹுசைன் ஹாய். காடி ஹாய் காடி. கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோட சேலம் ஏற்காடு ட்ரை பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். ஏற்காடு ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நான் பார்த்துருக்கேன், ஃபேமிலியில் உள்ளவங்களும் வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. பார்த்துட்டு அங்கே உள்ள வீடியோஸ் எல்லாம் வந்து காமிப்பாங்க, நல்லாயிருக்கும். பார்த்துருக்கேன். நான் மட்டும் தான் வந்தது கிடையாது. நான் இந்த லீவில் கூப்பிட்டேன் என் ஹஸ்ஸை, வாங்க ஏற்காடுக்கு போயிட்டு வரலான்னு. ஆனால் எங்களுக்கு டைம் கிடையாது. வந்தால் ஒரு 2 நாளாவது தங்கணும். சும்மா காலையில் ட்ராவல் பண்ணி வந்து சும்மா அந்த 1 மணி நேரம் அப்படி இப்படி பார்க்குறது நல்லாவா இருக்குது? வந்தால் ஒரு ஃபேமிலியோடு வந்தால் அப்படியே ஸ்டே பண்ணிடணும். வந்த டயர்டு, அப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். அதோட நைட்டு காரை எடுத்தோம்னா வீட்டுக்கு வந்து காலையில் விடிஞ்சு வந்துடணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். முகமூடி திருடி. சூப்பர் சாட் மீன்ஸ் என்ன? அது வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். சூப்பர் சாட்டுங்கிறது அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை காமிக்கிறதுக்கு தான் அது சூப்பர் சாட்டுங்கிறது. சூப்பர் சாட் அப்படின்னா நீங்கள் இப்போ கும்பலில் கமெண்ட்ஸ் போடுறீங்கல்ல, அந்த கும்பலில் போடுற கமெண்ட்ஸ் எவ்வளோ மிஸ் ஆகுது, அப்போ உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல, நம்ம போடுற கமெண்ட்ஸ் இவங்க படிக்கணும். அப்போ தான் நீங்கள் சூப்பர் சாட்டை யூஸ் பண்ணணும். அந்த சூப்பர் சாட்டை தொட்டு நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் போட்டால் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். இல்லை எனக்கு கிஃப்டாக சென்ட் பண்ணணுன்னா தான் சூப்பர் ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. காடி ஷாப்பி யாரோடது? ஜனகர். நீ ஏன்டா இப்போ ஜனகர்கிட்டே நிற்கிற? நீ ஏன் ஜனகர்கிட்டேயே நிற்கிற? மேடம் நீங்கள் மதுரைக்கு வந்து சாப்பிடுங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. சாப்பிட்ருக்கேன் நல்ல தம்பி, நல்லா இருக்கு. இப்போ ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன். அதாவது மதுரைக்குள்ளே நுழைஞ்சதுமே வந்து
அந்த இதுலேயே பைபாஸ்லேயே வந்து ஒரு கூறுக்கொட்டா ஹோட்டல் ஒன்று. அவங்க வந்து நல்லா கிட்டத்தட்ட அவங்க 40 வருஷமாக அங்கே சமைக்கிறாங்களாம். அவங்க சமைக்கிறது ஃபுல்லாக நான்வெஜ் தான். பரோட்டாலாம் பிச்சு போட்டு கறி குழம்பா இருக்குது. அதை எடுத்து கொதிக்க வச்சு காசு ரொம்ப கம்மியாக தான். அது நிறைய பேர் சாப்பிட்டுட்டு எல்லோரும் சூப்பர் சொல்லி யூடியூப்பில் ஒரு வீடியோ கண்டென்ட் பார்த்தேன். அவங்களோடது சூப்பராக இருக்குது. சாப்பாடை பார்த்த உடனே தெரியுது. ஈரல் அது இதுன்னு அந்த நேம் சரியாக எனக்கு தெரியல. வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இது நேம் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ தான் மதுரைக்கு போனால் நம்ம அந்த ஹோட்டலில் போய்ட்டு லொக்கேஷன் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. தேங்க்யூ மதன், தேங்க்யூ மதன். வெல்கம் டு செல்வோ. தேங்க்யூ டிஆர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சேலம் இளம்பிள்ளை சாரி, அதுக்கு தான் நான் வரணும். சேலம் இளம்பிள்ளை சாரி தான் எல்லாருமே சீப்பாகவும் இருக்க, ஒரிஜினல் பட்டம் அங்கே கிடைக்குதுங்கிறாங்க. வரணும் 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 வரணும். நான் முன்ன வந்து சாரீ சேல்ஸ் பண்ணுவேன் காய்ஸ். ஹாய் விமல், வெல்கம் டு சில்வர் ஆக்சஸ். தேங்க்யூ தேங்க்யூ. முன்ன வந்து நான் சாரீ வந்து சேல்ஸ் பண்ணுவேன். அப்போ அந்த டைமில் எனக்கு இது மாதிரி இருந்துருந்துச்சுன்னா நான் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்காங்க அங்கேயே. இப்போ தான் நான் அதை விட்டுட்டு ரொம்ப வருஷம் 10 வருஷம் அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் சாரீ சேல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாரீ சேல்ஸு, சாரீக்கு ஹோல்சேல் கடையில் போய் எடுத்துகிட்டு வருவேன். சாரியை சேல்ஸ் பண்ணி இவங்கக்கிட்ட காசை வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். வாரம் கணக்கு பிள்ளை மாதிரி ஒரு நோட்டு பேனாவை எடுத்துப்பேன். பேனாவை இங்கே காதில் வச்சுப்பேன், நோட்டை எடுத்துக்குவேன். வாரம் வசூல் பண்ணுறதுக்கு போயிடுவேன் வாங்கின புடவைக்கு. நான் ஏன் தெரியுமா அதை விட்டுட்டேன்? இவளுங்க காசே கொடுக்க மாட்டாளுங்கடா. சாதா ஒரு 270 ரூபாய் புடவைக்கு 30 ரூபாய் வாரம் கொடுக்கறதுக்கே மூக்கால் அழுவாளுங்க. அதை நான் வசூல் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதுவாலே ஒரு 2 பேர் ஏமாத்தியே போட்டாளுங்க, தரவே இல்லை. அப்புறம் அது எனக்கு அது நஷ்டம்தான் ஆச்சு. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணால் நல்லா அட்டின்னு அந்த பொம்பளை கட்டட வேலைக்கு போவாங்க, அட்டின்னு அடித்து அந்த புடவையே ஒரு தாறு மாதிரி ஆக்கிடுச்சு. உச்சி வெயிலில் காய போட்டு வெளுத்து போச்சு. அதை சொல்லுது 2-3 மாதம் ஆகி போச்சு. என்னம்மா 2-3 மாதம் ஆகுது, 270 ரூபாய் தானே அந்த புடவை, நீங்கள் என்ன தர மாட்டேங்கிறீங்க, இன்னும் இவ்வளோ தான் கொடுக்குறீங்க, எப்போ வந்தாலும் இருக்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே இருந்தால் அடுத்த வாரம் தரேன், நாளைக்கு இப்படியே சொன்னால் என்னம்மா அர்த்தம்? ஏமா நீ வேற, நீ குத்து புடவை பாரு வெளுத்து போச்சு அப்படின்னுது. 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த புடவையை அது டெய்லி துவைச்சிதை நான் பார்க்குறப்பெல்லாம் அந்த புடவையிலே தான் இருக்கும். அது நான் உச்சி வெயிலில் காயப்பட்டால் வெளுத்துறாது புடவை. அதை காட்டி இங்கே பாரு எப்படி வெளுத்து போச்சு, இதுக்கு வந்து இந்த காசு கேட்டுன்னு கிடக்குற பாமானுச்சு. ஐயோ என் வீட்டுக்காரர் பார்த்தாரு, ஏண்டி இதுக்காடி நீ போய் எனக்கு பஸ்ஸு காசு கூட தேரலையேடி, நீ போட்டுட்டு போன பஸ்ஸு காசு நீ போய் ஹோட்டலில் நல்லா அப்படியே சலுகையே உட்காந்து சாப்பிட்டல்ல, நீ ஹோட்டலில் கொடுத்த காசு கூட இதில் கிடைக்காதே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன், என்னால் சமாளிக்க முடியல. அந்த லேடி ஃப்ரெண்டா பிராண்டு சரியில்லைன்னு சொல்லியிருக்கா. ஆமாண்டா செல்லம், நீங்கள் ஏன் உங்கள் ஹோட்டலுக்கு வாங்குங்களா, ரிவ்யூ சொல்லுங்கள் பிடிச்சா. நல்ல தம்பி, நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். என்ன ஹோட்டல்? நீங்கள் வந்து எனக்கு ரீல்ஸில் சொன்னால் தான் தெரியும், லைவ்லலாம் சொன்னீங்கன்னா நிஜமாக எனக்கு தெரியாது. ஏன்னா லைவ் வந்து இப்போ லைவ் முடிஞ்சதோடு அந்த சேட் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் ரீல்ஸில் சொன்னால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு அன்னன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுற ரீல்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரிப்ளேவும் அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். சரோ பாப்ஸு ரெக்யூஸா? நான் அப்படித்தான் கூப்பிடுவாங்க, மாறி சூரி காலின்னு. என்னது? யாருக்கு சொல்கிறீங்க? சரோ பாப்ஸு, நம்ம பாப்ஸு வந்து சரோவுக்கு சொல்கிறாரா? ஸ்பெஷல் ஷோ பார்க்க என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும். மேலே இருக்கிற டிபியை தொடுங்க, செகண்டு ஜாயினை தொடுங்க, 3வது ஸ்பெஷல் ஷோலுன்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வரும். நீலா உங்கள் ரீல்ஸில் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஓகே ஜனகர், ஓகே ஜனகர். தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர். ஹாய் ரவி, ஹாய். ஆனால் உங்கள் ஷாப்புடைய ஃப்ரண்ட்டு பேஜோட கலர்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணால் 2-3 வருது. ஒன்று வந்து இப்படி சின்னதாக இருக்குது, சின்னதாக அப்படி நெட்டில் காமிக்கிறாங்க, அது கூகுளில் வருது.
எப்படின்னா நம்ம ஹைட்டை விட சின்னதாக அப்படி பாயெல்லாம் போட்டு கீழே அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. அது ஒன்று வருது. அதுதான் குழப்பமாக இருக்குது. அல்லறிங்களே பட்டா புரியல. அல்லறிங்களா? இன்னும் அந்த டாபிக் விட மாட்டீங்களாடா? இப்போதான் ஜனகராஜ் வந்திருக்காரு, அதான் கேட்குறேன். நான் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் நான் யார்ட்டையோ தேடாமல் கொள்ளாமல் டக்குன்னு போயிடுவேன். அப்புறம் ஹக்கீம், ஹாய் ஹக்கீம். நான்வெஜ் ஹோட்டலு 2 years ஆகுது, நல்லா டேஸ்ட்டு ஹோட்டலில் இருக்குது, குட் ரிவ்யூ, ரீல்ஸு. ஓகே நல்ல தம்பி, ஓகே ஓகே, கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ரமேஷ், ஹாய் ரமேஷ். நிலாச்சலம் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் செல்லம். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சேனலை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லை வெறுமனையே கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்களா? பார்ப்போம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண யாரு நீங்கள்? மான்ஸ்டே லாகு நான் யாருன்னு தெரியலையா? நல்லா ஒத்து பாருங்க, நல்லா பாருங்க. பாருங்க. ஹாய் சாம்பார், ஹாய். தப்பா போட்டிருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி. அது மியா கலிஃபா, பயா கலிஃபா கிடையாது. செல்லும் லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிட்ட வர வேண்டாம், நான் பாவம் அல்லவா? தலை தாமுவா? அது யாருடா? என்னைய பார்த்தா இந்த இவரு செஃப் மாதிரி இருக்கான். ஐயோ, நான் மாஸ்க் போட்டு அந்த கெட்டப்ல இருக்கேன்னா ஒரு மாஸ்கே கூட வந்து கெட்டப்ல தான் இருப்பாருன்னு என்னை வச்சு செய்யற பத்தியா நீனு? நாகராஜ், மேல வீதி கடை, வெள்ளை மற்றும் நீலம். சரி ஓகே, நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ டியர். தேங்க்யூ. ஒரு 10 days ஆகட்டும், நான் அந்த பக்கம் 10 daysன்னு சொல்ல, லேட்டாக கூட ஆகும். வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஷாப்பில் வந்து நான் சாரீ வாங்குறேன். ஓகேவா? குட் நைட் பட்டு. ஹலோ டியர் அக்கா. தலை, உனக்கு ஏற்ற கமெண்ட் ஒருத்தர் டாக்ஸி பண்ணியிருக்கோம். இந்த கமெண்ட் உனக்கு வந்ததா நினைச்சு படிச்சுக்கோ. தலை உனக்கு தான் இந்த கமெண்ட்ஸ், எனக்கு இல்லை. இந்த மாதிரி யாரு கமெண்ட்ஸ் எனக்கு இல்லை. உன்னை நினைச்ச எனக்கு சிரிப்பா இருக்கு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. கொஞ்ச நாளா இந்த நாத்தம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பா சிரிச்சார், ரணக்கலமாயிடுது, முடி கூட பாவம். கொஞ்ச நாளா இல்லாம தான் இருந்தது, இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அப்போ அது ஒன்றும் இல்லை செல்லம், மார்னிங் கிட்ட நெருங்குது இல்லை, அங்கே நெருங்கி இவங்களுக்கு இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம்
கமெண்ட் போட ரூம் போட்டு யோசிப்பாங்களா? அதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குடா. பாப்ஸு நிஷுக்கு பதிலாக இப்போ தலையா அவன் தாண்டா எதையும் தாங்கும் இதயம். ஆல்ரெடி சர்வலை இது தாங்க மாட்டாரு. என்ன பண்ணணும் தலைக்கிட்ட கேளு. என்னடா கமெண்ட்ஸை பண்ணாமல் இருக்கா அவன்கிட்ட கேளு, கமெண்ட்ஸ் பண்ண சொல்லு. அப்பா என் கண்ணு தண்ணி வர அளவுக்கு நான் இப்போ சிரிப்பு வந்துச்சு. அப்பா முடியல. புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருடத்தில் ஒரு மாற்றமாக மாஸ்க் எடுக்கலாமேவா? புது வருடத்தின் ஒரு புது மாற்றமாகத்தான் கீழே டாக்ஸ்ன்ற ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்ருக்கோம். அதை படித்து என்ஜாய் பண்ணிக்கோங்க எல்லாரும். டாக்ஸி இது எப்போ நான் டைப் பண்ணுறேன்? டைப் பண்ணவே கை பூசலையா? அந்த குங்குமம் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சுங்க. கை வச்சு வச்சு க்ளீன் ஆயிடுச்சா? பாப்ஸு விளக்கெண்ணையை குடிக்க சொல்லுங்க. ஐயா சரி விடுங்க. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டும். ஜாஃபர் இருக்கீங்க. ஹாய் ஜாஃபர். ஜனகராஜ் இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இல்லைனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் வந்துட்டான்னு. கர்ணன் கவச குண்டலத்தை கேட்க மாட்டான், நீயும் மாஸ்க் கூட இருப்பாய். அப்பா செல்லமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் தங்க கட்டிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வைபை ஏற்றுங்க தங்கம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். பாருங்க லைக் ரொம்ப டவுனாக இருக்கு. 200 லைக் கூட தொடவே இல்லை. யூடியூப் சூப்பர். தேங்க்யூ ஜாக்கு. தேங்க்யூ. உன்கிட்ட பேசுகிற நேரம் கம்மி தான், பட் உன்னை பற்றி நினைக்கிற நேரம் ரொம்ப அதிகம் இல்லை. கரெக்டாக பாத்ரூம்குள்ளே போய் உட்காரும்போது மட்டும் என் ஞாபகம் வருங்க. சொல்லுங்க. ஜனகர் ஆல்ரெடி ரீல்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிட்டா பாரு. சரி பார்த்துறேன். ஓகே பார்த்துறேன். எதில் பண்ணாருன்னு தான் தெரியல. செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. இருக்கேன். ஹாய் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹே உங்கள் இந்த கமெண்ட்ஸ் எனக்கு கிடையாது. இப்போ நியூ கமெண்ட்ஸ் டாக்ஸியோடது வந்து யாருக்கு கொடுக்கலாம்? நம்ம ஷங்கருக்கு. ஷங்கர் அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு தான், நீங்கள் ரிப்ளை கொடுக்கலாம் டாக்ஸிக்கு. ஜேக்கு என்ன உனக்கு பிரச்சனை? நீ வந்து கமெண்ட்ஸ் நீ லைவ்ல தான் இருக்க போல இருக்கு. அதே வந்தது வந்து ஒரு மாதிரியாவே கமெண்ட்ஸ் போடுறிய. என்ன உனக்கு உங்ககிட்ட நிறையா இருக்கா? சொல்லுடா. நிறையா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? டக்குனு சூப்பர் சேட் அடிச்சு விடு பார்க்கலாம். ப்ரூஃப் பண்ணு. இல்லை ஒரு மாதிரி மார்க்கமாகவே கமெண்ட்ஸை போட்டுட்ருக்கே வந்ததுலேருந்து. உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. எங்கேயோ போட்டு விடு சூப்பர் சேட்டில் கொஞ்சம் எடுத்து விட்டு பார்க்கலாம். எங்கே ஒரு பர்சனல் ஆக்சஸாவது போட்டு காட்டு. ஜஸ்ட் ஒரு சில்வராவது போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீல்ஸ்லேயே பண்ணியிருக்காரா? ஜனா குட்டி இருக்கீங்களா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சேத்தில் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சு. ப்ளூ ஒயிட்டா? நெட்டில் செக் பண்ணி பார்ப்போம், ஒரு வருதான்னு பார்க்கலாம். அப்போ தான் கண்டுபிடிச்சி போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்.
செல்லோ லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாப்ஸு சில்வரா லைவ் உண்டுங்க, லைவ் உண்டு. இது இது ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவ் உண்டு. செல்லக்குட்டை இஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தலை கலைஞ்சி இருக்கு, பொட்டு அழிஞ்சி இருக்கு, பூ மிஸ்ஸிங். இப்போதான் கழட்டி போட்டேன், பூ வாடி போச்சு பூ, அதான் இப்போ கழட்டி போட்டிருக்கேன். ஏய்யா ஸோ ஐயோ இது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது. நம்ம இதை வச்சுருந்துருக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது வச்சுட்டு போனது. அதுக்கப்புறம் வந்து கோவிலில் வெயிலில் அலைஞ்சு அப்புறம் இது எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சேன். அப்புறம் இது வந்து சாமிக்கிட்ட இருந்தது, அதை எடுத்து நான் அப்படி தலையில் வச்சுட்டேன். இது நான் வந்து கட்டிக்கிட்டே போன பூ, இதுவும் ஆடி போச்சு. அங்கேயே பாதி எடுத்து போட்டுட்டேன். தண்ணி குடிச்சிட்டு வரேன். அம்மா லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லைவு ஹைலைட்டு எடுக்கலாம்ல, நல்ல டாப்பிக்கு. எது ஒருத்தவன் வந்து வயிற்ற கலக்குது, கக்குசுக்கு போகணும், எப்படி போகணுன்னு கேட்குறது நல்ல டாப்பிக்கா? இதை எடுத்து நான் வந்து ஹைலைட்டில் போட்டேன்னா என் நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. நிலா எல்லோரும் என்ன திட்டுறாங்க, நான் போகிறேன் பாய். ஏன் செல்லம் என்னாச்சு ஜனகராஜ்? ஒன்று யாருமே திட்டலையே. ஏய் ஏன்டா அது என் தங்கத்தை திட்டுறது? ஜனா, என்னோட சேனலில் நான் உன்னை திட்டினா மட்டும்தான் உனக்கு கோபம் வரணும். உனக்கு மற்றவங்க திட்டினாலாம் கோபம் வரக்கூடாது. ஆனால் யாரும் உன்னை இப்போ திட்டவே இல்லை, சரியா? சரியா பட்டோ? உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருங்க, நான் தேங்க்யூ சொல்லிட்டு வரேன். கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ, தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ சூப்பர் சாட்டுக்கு. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். என்னோட சேனலில் உங்களை நான் தனிப்பட்ட முறையாக என் வாயால் ஒன்று நான் திட்டுறணும், ஒரு சங்கடப்படுத்துகிறனோ, அப்போ தான் உங்களுக்கு கோபம் வரணுமே தவிர அடுத்தவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்கன்னு என்னோடய லைவை விட்டு நீங்கள் போகிறது, கோபப்படுறது, மன வருத்தப்படுறது இருக்கக்கூடாது. புரிஞ்சுது அவங்க எல்லாருக்கும்? நான் முக்கியமா இல்லை லைவில் போடுற கமெண்ட்ஸ் பண்ணுற மற்றவங்க உங்களுக்கு முக்கியமா? நான் தானே முக்கியம். ஆனால் யாரும் திட்ட கிடையாது, அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஹாய் திவ்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. ஜெகதீஷ் யூஸ் ப்ராப்பர் வேர்ட்ஸ். யார் அவன்? இல்லை ஜெகதீஷை பிளாக் பண்ணிடலாம். இந்த வாரம் பிளாக் பண்ணிடலாம். அதெல்லாம் சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, பிளாக் பண்ணிடலாம். சிவகுமார் தான் எனக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினார், தேங்க்யூ. சிவகுமார் தான் ஜனகராஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஜனா, தேங்க்யூ ஜனா. ஜனா நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? இனிமேல் எடுக்க சொன்னேன் லைவை ஹைலைட்டு. ஓகே ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கேன், இருங்க நான் கொடுக்குறேன், ஹைலைட்டு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துருக்கேன், பார்ப்போம் அது எது எதில் நல்ல டாப்பிக்கில் விழுதா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி கொசு கிடைக்கல பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு லைவ் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு சேனல்லே கொசு கிடச்சதில்ல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஆல் அவுட் வாங்கி வரும்போதே ஆல் அவுட் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இதை இப்போ போட்டதுக்கப்புறம் தான் இப்போ எல்லா கொசும் கீழே கிடக்குது. இது என்னன்னா இப்போ ஏதோ பனி நேரமானு தெரில, எல்லார் வீட்லேயும் கொசுவாக தான் இருக்கு. இது நல்லா இருக்குல்ல, நைட் மூடு. இது கொஞ்சம் இப்போ நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இப்படி கொண்டு வருவோம்.
ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ டேவிட்டா, தேங்க்யூ 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 செல்லக்குட்டீஸ், தேங்க்யூ. கால் வலி எப்படி இருக்குது? பரவாயில்ல டியார். எனக்கு பாப்ஸு அப்படி ஆல் அவுட்டாக இல்லைன்னா ஓடோமோஸ் பேஸ்ட்டை தடவலாம். அது வேஸ்ட். அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் ஓடோமோஸில் பவர் இருந்தது. இப்போ ஓடோமோஸில் வந்து பவர் கிடையாது. அது வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நீ மூடுன்னு சொல்கிறது வேறு என்னமோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டேன். சிஸ்டர், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆஹா திவ்யா, தேங்க்யூ திவ்யா, தேங்க்யூ. காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் ஃபேன்ஸு சொல்லுங்கள் அக்கா. நான் வந்து விசு தாங்க என்னுடைய அவரோட ஃபேன்ஸுங்க. நான் விசு டார்லிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து எனக்கு எம்ஆர் ராதா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஓல்டு ஆக்ட்ரஸ் தான், ஆனால் கதைகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் கதை. அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுவும் வேஸ்ட்டாக போச்சா? எதுடா எது தலை? மெம்பர்ஷிப் இருக்குங்க, ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் லைவ். அது ஏதோ வேறு என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன பாப்ஸு விமல் சூப்பர் சேட்டை பாருங்கள். எனக்கு காமிக்கலையே, எனக்கு இதில் காமிக்கல. பார்க்குற ஒரு செகண்ட். விமல் கோச்சிக்காதீங்க, எனக்கு ஸ்க்ரீனில் காமிக்கல. ஆனால் இன்னொருத்தவங்களோட மொபைலில் காமிக்கும் இல்லையா? காமிக்குது. ஓகே. தேங்க்யூ விமல், தேங்க்யூ. தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ. சிப்பி 922 கொடுப்பல் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. அப்புறம் யார் அந்த என்னோட கண்ணா டைலாக்காக பேசுகிறவர்? அவர் மிஸ்டர் தினேஷ். கால் வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல, பரவாயில்ல சொல்லுங்களே, பரவாயில்ல. மோனி ப்ரோ எப்படி இருக்கீங்க? வாடி என் சக்காலத்தி வா. அப்படி இப்படின்னு நீ மோனியை மட்டும் விசாரிக்காமல் இருக்கவே மாட்டியே. ஆமாம், எங்கடி உன் ஃப்ரெண்டு ஹேமா? நீ மட்டும் வந்திருக்க. ட்ரீம் இல்லாததுனால வரலையா? ஆமாம், நீ ட்ரீமை தானே கரெக்ட் பண்ண வருவ. நீ வந்து மோனியோட ஆளா இல்லை ட்ரீமோட ஆளா? உங்கள் டிபி தஞ்சாவூரா, கங்கை கொண்ட சோழபுரமா? ஆமாம் ஜனகராஜ், ஆமாம். டிபி மட்டும்தான், ஊரெல்லாம் கிடையாது. நான் கல்பாக்கம் தான். பாப்ஸு கொசு அந்த டேஸ்ட்டாக பழகி இருக்கும் போல். இல்லை, நான் ஏன் கொசு அடிக்குது அப்படின்றத நான் வந்து ரிசர்ச் பண்ணேன். தேங்க்யூ தேங்க்யூ விமல். இப்போ காமிக்குது. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. அதாவது என்னன்னா வந்து கொசு வந்து பெரும்பாலும் வந்து இந்த ரொம்ப ரேரான பிளட்டு வந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ அது ஒரு சில பிளட்டு அந்த ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ் அப்படிலாம் இருக்குல்ல, ஒரு குரூப் இருக்குல்ல. இந்தந்த பிளட் குரூப் உள்ள பிளட்டை தான் அது ஸ்மெல் பண்ணி அதிகமாக வந்து குடிக்குமா. ஏன்னா நான் இன்றைக்கி கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னன்னா, நானே என் ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்கோம், ஆனால் என் காலை சுற்றி மட்டும்தான் கொசு கடிக்குது, எனக்கு கடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க. இது மாதிரி நான் 2-3 நாள் அப்புறம் இது பண்ணேன். ஏன் நமக்கு மட்டும் கடிக்குது? ஒரே ரூமில் தான் இருக்கோம், ஆனால் அதிகமாக எனக்கு மட்டும் ஏன் கடிக்குது? அப்போ எதனால் ஒரு கொசு கடிக்குதுன்னா என்ன காரணம்னு நான் அப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணப்போ தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில பிளட் குரூப் சொன்னாங்க, நான் அதை மறந்துட்டேன். அந்த பிளட் குரூப்பு மட்டும்தான் அதிகமாக வந்து கொசு வந்து அந்த ரத்தத்தை குடிக்குமா. பாப்ஸு மோனி கமெண்ட்ஸை பாருங்கள், பார்க்குறேன். அப்போது யுவர் பிளட் குரூப்பு, என்னோடய பிளட் குரூப் வந்து ஏபி நெகட்டிவ் என்னோடது. அடேங்கப்பா, என்ன ஒரு ரிசர்ச். ஜனகராஜ் அது தஞ்சாவூர். எங்கள் மோனியோட கமெண்ட்ஸை காணுமே.
இதுங்க பார்க்குறேன். மோனிய பிரதர் தான் சொன்ன சிஸ்டர். நடிக்காதடி, நடிக்காத. போன வாரம் வரைக்கும் ஐ லவ் யூ சொல்லி கொஞ்சுன்னு கொஞ்சிட்டு இப்போ நீ வந்து அண்ணாங்கிறியா? எனக்கு அதிகமாக கடிக்கும் மொஸ்கைட்டோ ஓ நெகட்டிவ் பிளட் குரூப். உங்களுக்கா ஓ நெகட்டிவ், எனக்கு வந்து ஏபி நெகட்டிவ். ட்ரெஸ்ஸு சரியாக போடுங்க, இல்லை நான் கேட்குறேன். ஏன் காய்ஸ்? இல்லை நான் வந்து இப்போ கேட்குறேன். இப்போ நான் வந்து ஹைலைட்டில் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். அது பார்ப்போம் அது எப்போ. அது வந்து கரெக்டாக 49 செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து வாய்ஸ் வந்து எடுக்கும். எப்படியும் இப்போ ஒரு 8 செகண்டு தான் வந்திருக்கும். ஒரு 10 செகண்ட் 15 வந்திருக்கும். இப்போது எப்படியும் இப்போ ஒரு 20க்குள்ளே வந்திருக்கும். அப்புறம் ஒரு 30க்குள்ளே வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நான் கேட்குறேன், இந்த ட்ரெஸ்ஸை நீ ஒழுங்காக போடுன்னு சொல்கிறேன்னா இந்த ட்ரெஸ்ஸில் நீ என்ன குறை இப்போ கண்டுபிடிச்சிட்ட? சொல்லுடா, சொல்லுங்கள் காய்ஸ். உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி இப்போ இதை காமிக்கிறாப்புல. நீங்களே சொல்லுங்கள். நான் லைவை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதிலே தான் உட்காந்துட்ருக்கேன். இன்னும் நான் எழுந்திரிச்சு எட்ட போய் லாங்கில் கூட நிற்க கிடையாது. நான் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இதில் என்ன காய்ஸ் ஒழுங்காக போடுறது? எங்கே போடணும்? ஏதாவது இரும்பை எடுத்து வடிவேல் மாதிரி காந்தத்தை எடுத்து மாட்டுற மாதிரி ஃபுல்லாக மாட்டிக்கணுமா? இல்லை இந்த ஷாலை எடுத்து இங்கே வரைக்கும் போட்டுக்கணுமா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு மேலே பர்ஃபெக்டாக யார் கைஸ் லைவில் ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். ஏதோ கொஞ்சமாச்சும் ஒரு நெக்கு இங்கே தெரியுதா? இதுக்கு மேலே இங்கே போட்டு லாடத்தை போட்டு கட்டுற மாதிரி கட்டுறதுக்கு என்ன சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? அப்புறம் இன்னைக்கு இவன் காயின் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்திருக்கான். அதனால் அப்படியா? அது சரி. ஐ எம் விஷ்ணு. ஹாய் விஷ்ணு. ஹலோ விஷ்ணு. பச்சை கலர் ட்ரெஸ்ஸா? தேங்க்யூ. கரெக்ட் மேம். யோஸ் என்னது A1B பாசிட்டிவ்? உங்கள்தா பி பாசிட்டிவா? A1 B பாசிட்டிவ். இல்லை குறைச்சலாம். ஷியோ ப்ரோ. SCAB நெகட்டிவ் ரொம்ப ரேரு. செகண்டு ஓ நெகட்டிவ். கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? ஓகே. உங்களது B+ஆ? பி பாசிட்டிவ் உங்களது. ஓகே. உங்களது குட் நைட். ஹவ் ஆர் யூ? ஃபைன். பாசிட்டிவ் குரூப் நல்லா ஜாலியாக. நெகட்டிவாக பிளட்டு குரூப்பு ரேரா? பாசிட்டிவ் குரூப்ஸு நல்ல ஜாலி அப்படின்றீங்களா? நெகட்டிவ் பிளட் வந்து நெகட்டிவ் பிளட் குரூப்பு ரொம்ப ரேரு. அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அது வந்து பிளட் பேங்க்லலாம் சொல்லி வச்சு 2 டைம்ஸ் பிளட்டுக்கு நாங்கள் ரொம்பவே லோல் பட்டோம். அப்புறம் ஒரு புண்ணியம் வந்து தான் கொடுத்தான். சர்ஜரி பண்ண போகிற இந்த டைமில். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். CP922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். வேற எங்கும் கிளைகள் கிடையாது. நான் நீங்கள் சாரி இல்லைன்னா ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுறேன். அவன் கிடக்குறான்டா. அட டாக்ஸி நாயே, அவன் கிடக்குறான். நல்லா இருக்குமா? சர்ஜரி. ஆமாம். ஐயோ. ஓகே, ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. என்ன உனக்கு அப்படி தான் தெரியும் பரணி தரா? உனக்கு அப்படி தான் தெரியுமே. சொல்லுங்கள். பிளட் மேட்சிங் இஸ் இப்போது நான் டெக்னாலஜி வந்துடுச்சு. எல்லாம் பிளட் குரூப்பும் மேட்சிங் இது வேறையா? இதெல்லாம் வேறு பண்ணுறாங்களா? எப்பா, எனக்கு வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சேம் ப்ராப்ளம். அதோட
8 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போது 2 சர்ஜரிக்குமே எனக்கு வந்து பிளட் இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கிடைக்கவே இல்லை. ரொம்ப ரேராக ரொம்ப லோல் பட்டு தான் நாங்கள் வந்து ஆன்லைன்லலாம் அப்ளை பண்ணி ஃப்ரெண்ட்ஸு மூலயமா சொல்லி அது கிடைக்கல. வேறு ஒன்றும் இல்லை. இதே உங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னால் உங்களுக்கு கிடச்சிரும். ஏபி நெகட்டிவ் வந்து ரொம்ப ரேர் அப்படின்ட்டு ரொம்ப அப்புறம் கஷ்டமாக போச்சு. கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு இந்தந்த குரூப்னால் இவ்வளோ எது ஈஸி இது ரேருன்றது நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் எனக்கு தெரியாது. சச்சின் இதெல்லாம் அந்த டாக்ஸை பிளாக் பண்ணிங்கன்னா நல்லது. ஹாய் சரோ ஹாய். ஐயோ எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, அப்படியே புழுங்கி ஊற்றுது எனக்கு. இப்போ மீசை முடியெல்லாம் வளர்ந்து இருக்கிற மாதிரி அப்படியே புழுங்கி ஊற்றுது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், ஏசி போடலை, லைட் ஆன் பண்ணிட்டேன், பக்கத்துலேயே ரொம்ப ஹீட் ஆகுது. பொட்டு அலைஞ்சிருக்கு. பொட்டு அலைஞ்சாலே உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தான் அர்த்தமா? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது, இதில் என்ன அசிங்கம் பிடிச்சிட்டான். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ், ரொம்ப லுக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். எங்க இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. அதான்டா நீ மாஸ்கை கலட்டி ஃபேன் போட்டுக்கலாம். இன்னும் லைட் நம்ம ஃபேஸ்லலாம் வச்சோம்னா அவ்வளோ ஐயோ கண்ணை என்னால் திறக்கவும் இல்லை. இது என்னத்தை நம்ம பார்க்குறப்பா. ஐயோ அதுக்கு தான் லாங்கில் வச்சிருவேன் நான். சரி டைம் ஆயிடுச்சு, லைவ் முடிச்சிடலாம். செல்லமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. பாருங்கள், சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. வர சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுடைய காசெல்லாம் போகாதுங்க. அது வந்து ஒரு நார்மலாக நீங்கள் அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொருத்தன் அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கான் பாரு. கருமம். என்ன இப்படியெல்லாம் இருப்பாங்க. அதை டைப் பண்ண அதான்டா அந்த கலீஜி இந்த அழுக்கு பிடிச்சவனுங்க. இந்த மாதிரி நாத்த கேஸுங்களுக்கும் கூட கூகுளில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன் சில பேர் வந்து அழுக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. நான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல ஒவ்வொருத்தவங்க, அதை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன், டோன்ட் வரி. என்னன்னா ஏன் சில பேருக்கு அழுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து சில விஷயங்களெல்லாம் வந்து புதுசாக இருக்குது அப்படின்னா போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த ரீசன் எனக்கு தெரியும், ஆனால் அது எனக்கு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. நீங்களே போய் செக் பண்ணி பாருங்களேன். எதனால் வந்து சில மனிதர்கள் எத்தனை பர்சன்டேஜ் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். நான் என்னோடய லைவ் மட்டும் எடுத்துக்கோ, மற்ற லைவ் நான் இப்போ பார்த்துட்டு கிடையாது. நம்ம நான் நிறைய லைவில் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம லைவில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 பேர் ஒரு 3 பேர் இதை மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் 26% இருக்காங்க. வெறும் அழுக்க மட்டுமே வந்து அழுக்கு துணி உடுத்துறவங்க, அழுக்காக பிஹேவ் பண்ணுறவங்க, அழுக்க பற்றியே பேசுகிறவங்க, உடலில் உள்ளது அழுக்க அப்படியே அவங்களே சொரிஞ்சு சாப்பிட்றது வந்து குரூப்பு, இதெல்லாம் இருக்கான். இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்களா. அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்தியாவில் மட்டுமே 26% மக்கள் இருக்காங்களாம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து நான் லைவுக்கு வந்த புதுசில் எனக்கு இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். ஏன் இதெல்லாம் அவங்கள விரும்புகிறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். இது மட்டும் கிடையாது, இன்னொன்று என்னென்னா ஜாயின் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 31 டேஸ் கைஸ், ஒரு நாள் மெம்பர்ஷிப் கிடையாது. இது 31 நாட்கள் நீங்கள் ஆல் மெம்பர்ஷிப் லைவு ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிறது விஐபி ஸ்பெஷல் ஷோ பர்சனலாக எடுத்துட்டிங்கன்னா எல்லா மெம்பர்ஷிப் லைவும் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். இன்னொன்று எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்சஸ்க்கு தகுந்த மாதிரி லைவ் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று அப்புறம் சில பேர் இந்த நோட் பண்ணியிருப்பீங்க, இப்போ கொஞ்சம் கிளாமர் டால்க்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் ரொம்ப ஒரு மாதிரி போடுவாங்கல்ல, ஒரு மாதிரி இந்த வெறித்தனமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக கூட இருக்கும், வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். நம்ம நினைப்போம் நம்மளை லைவை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணுறாங்க. அது லைவு ஸ்பாயில் பண்ணுறதை விட அவங்களுடைய டேஸ்ட்டு உண்மையிலே அப்படி தான் இருக்கும். அப்படியும் 40% மக்கள் இருக்காங்க நம்ம இந்தியாவில். நான் ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னன்னா இப்போ ஒருத்தன் போடுறான்ல ஜம்பு கேஷ்னி அந்த மாதிரி பொண்ணா ஆஹா அப்படின்னு போடுறான்ல, இது ஒரு மாதிரியான கேட்டகரிஸ். இந்த கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%, 30%, 40% நம்ம இந்தியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்கள அழ வச்சு பார்க்குறது ஒரு குரூப்பு, அதை பார்த்து இன்பம் காண்றவங்க ஒரு குரூப்பு, அதே மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசுகிறவங்க அது தனி குரூப்பு. பேட் வேர்ட்ஸ் பேசினா அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுற மாதிரி. அதே மாதிரி ஒருத்தவங்கள மனசு நோக்க, நீங்கள் நாடகத்துலலாம் பாருங்கள், வில்லி இருக்காங்கல்ல, யாரையாவது கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஐ ஜாலி நல்லா இருக்கு சூப்பர், அது ஒரு கேட்டகரிஸ். அந்த கேட்டகரிஸ் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் அதிக பேர் இருக்காங்க, 90% இருக்காங்க மக்கள். இல்லை நான் சொல்கிறேன், சில பேருக்கு சைக்கோ, சில பேருக்கு தெரியாது. நிஜமாக சொல்கிறேன், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. என்னதான் படிப்பு நாலேஜ் இருந்தாலும் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுப்போமே. பாப்ஸு மனிதர்களும் பல ரகம். கரெக்டாக சொன்னீங்க பாப்ஸ், கரெக்டாக சொன்னீங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க காய். அப்புறம் ஓகே கௌதம், ஓகே கௌதம். ஓகே பரணி, கண்டிப்பாக எழுதி வைக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஏன் தஞ்சாவூர் கல்வெட்டுக்கு போகணும்? ஆல்ரெடி அங்கே இடம் இல்லையா, அங்கே இடம் ஃபுல்லாகிடுச்சு. கிட்டத்தட்ட ராஜராஜ சோழனே கல்லில் வளைச்சி எழுதி ஃபுல்லாகி போச்சு. அதுக்கப்புறம் நாட்டு மன்னர்கள், சிறு சிறு ஏரியா மன்னர்கள், ஊர் மன்னர்கள் சொல்லி எழுதி இடத்த காலி பண்ணிட்டாங்க. அடுத்தது சுற்றி பார்க்குறன்ட்டு போகிறவங்க பாதி பேர் கல்லை நசுக்கி வீணாக்கிட்டாங்களாம், இடமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேணால் மகாபலிபுரத்தில் ஒரு தனியாக ஒரு கல்வெட்டு இருக்குல்ல, ரவுண்டாக ஒன்று பிடிச்சிட்டு நிற்கிது பாருங்கள், அதில் நம்ம எழுதி வச்சுருவோம், ஓகேவா? ஏன்னா இப்போதைக்கு பெரும்பாலும் கும்பல் அங்கே தான் போய்கிட்டு இருக்கு. கல்லும் வேறு நான் அப்போ சின்னதாக பார்த்தேன், இப்போ வளர்ந்து இவ்வளோ பெருசில் நிற்கிது. அதில் நம்ம இந்த டாபிக் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும், ஓகேவா? பரணே அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள்லாம் கிளாமர் எதிர்பார்க்குறவங்க, பேசுகிறதுனாலே உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும். வெறும் கிளாமர்ஸ் மட்டும் எதிர்பார்க்குறவங்களுக்கு நம்ம பேசுகிறது எரிச்சலாக தான் இருக்கும், கோபம் வரும், டாபிக் பெருசாக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஷார்ட்டாக பேசணும் அப்படின்னாக்கா பேசவே நான் தேவையில்லை, உட்காந்தே இருக்கேன், வெறும் ஹாய் சொல்கிறேன், கல் நசுங்கி விடாதா, நசுங்காது, அவ்வளோதான், போதுமா? அப்புறம் டிவி நியூஸ் சேனல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஃபன்னாகவே பேசிகிட்டு இருக்க முடியாது. எப்பேற்பட்ட நடிகனாக இருந்தால் கூட ஃபுல்லாக ஃபன்னையே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒன்றால் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு நீ சொல்லு. இப்போ நீ பாட்டு பாடுறேன்னு வச்சுக்கோ, நீ ஃபுல்லாக பாட்டையே பாடிக்கிட்டு இருப்பியா? நீ டான்ஸ் ஆடுற, ஒன்றால் ஃபுல்லாக மூச்சு விடாமல் ஆடிக்கிட்டே இருக்க முடியுமா? எல்லாமே கலந்தது தான் காமன் லைஃப், சரியா? இல்லை நீ எடுக்கிற நீ வெறும் டாபிக் நீ ஒன்று கேட்குறேன்னா அதுக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஒரு ஆக்சஸில் ஒன்று இருக்குது, ஜாயின் பண்ணி பார்த்துக்கோ. எல்லாமே கலந்து தான் இருக்கும்.
ஜெயா அக்கா க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ ஹா, தேங்க்யூ ஹா. ஹலோ டார்லிங், ஹலோ ஷேக், ஹாய் ஷேக்கு. உண்மை உண்மை உண்மை. இல்லை அப்படி இல்லை காய்ஸ், அவன் எதிர்பார்க்கறது அவன் வேற எதிர்பார்க்குறான். அது கிடைக்கலனாக்கா அவன் இன்னும் வெயிட் பண்ணி பார்க்குறான். இவ எழுந்திரிச்சு நிற்பாளா, கையை தூக்குவாளா, கட்டை பார்க்கலாமா, காலை பார்த்துடலாமா, இடுப்பை பார்த்துடலாமா, எது காட்டுறாம தெரியலன்னா நான் பேசிகிட்டே இருக்கிறேன். நமக்கு வேறு தூக்கம் வருது. டென்ஷனில் அவன் போட்டுட்ருக்கான் கமெண்ட்ஸை. கமெண்ட்ஸ் எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி தான் டாபிக் போகும். கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் கமெண்ட் நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு தானே நான் ரிப்ளை கொடுக்குறேன். நானாக புதுசாக பேசலைல்ல, நீங்களே சொல்லுங்கள் எல்லாரும். இந்த மாதிரி பேச்சு எந்த லைவ்ல இருக்கு? எவ்வளவுமே பேச மாட்டா. உட்காந்து இப்படி பாப்பா, இப்படி பொண்ணுவா, இப்படி போவா, முடி பறக்க, உதட்ட கடிப்பா, அப்படியே தெரியாத மாதிரி உன்னை மயக்கிறதுக்கு பல்ல காட்டுவா, ஈம்பா, திடீர்னு சிரிப்பா, அப்புறம் இப்படிம்பா, அப்புறம் பார்த்துட்டு இப்படி சிரிப்பா, அப்புறம் 2 வார்த்தை பேசுவா, உங்களை மயக்கிறதுக்கு 1000 விஷயம் பண்ணுவா. நீங்க போடுற கமெண்ட்ஸ் தான் நான் ரிப்ளை படுத்திருக்கேன். இப்போ நான் ஏதாவது புது டாபிக் ஏதாவது எடுத்தேனா? விடுடா, உங்களுக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி? அது உண்மைதான். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது மாதிரி தான் இவனுங்களுக்கு தேவை எல்லாமே கிளாமர் மட்டும்தான். அதை தாண்டி லைவ் நல்லா போகுது அப்படின்னா இவனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்பான். சரி, நம்ம லைவ் நார்மலாக கொண்டுட்டு போனாலும் எங்களுக்கு இது பிடிக்கலம்பான். மக்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ரகம், எவ்வளோ வித்தியாசம். இவங்களுக்கு மத்தியிலலாம் நம்ம வாழ்கிறது ரொம்பவே சங்கடம். என்னன்னா கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத மக்களாக இருக்காங்க. இந்த மாதிரி மக்களோட எப்படி நம்மலாம் பயணம் பண்ணிகிட்ருக்கோம்ல, ரொம்ப கஷ்டம். இன்னும் குறுகிய காலத்தை எப்படி நம்ம இவங்களோட கலக்க போகிறோம்னே நமக்கு தெரியல. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே எத்தனை ரகமான மனிதர்களெல்லாம் இந்த யூடியூப்பில் நம்ம பார்க்க போகிறோமோ அதுவும் எனக்கு தெரியல. நேரம் ஆச்சுல்ல, ஒருத்தனா அடுத்த லைவ்ல இருந்து வரானுங்க. உண்மைதான். அப்புறம் செல்லமே, பரணியை பிளாக் பண்ணிடலாமா? ஒரே நிமிஷம். வேலை வைக்கிதுடாப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போல இருக்கு. நானும் 3 மாதம் பொறுத்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரம் வந்து விட்டது. அதை பண்ண ஃபஸ்ட்டு. ஓகே, பண்ணிடலாம். சரி, ஓகேடா. ஓ ஷங்கர், ஓகே. என்ன ஆச்சுங்க? அது லைவ்ல சொல்ல முடியாது. என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை. அது ஓகேடா, சரி வாங்க. ஓகே, லைவ் முடிச்சிடலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூப்பில் மட்டுமே. போயிட்டு வா பரணி, போயிட்டு வா. நீ சரியான சைக்கோ. கீழ்பாக்கத்துக்கு கால் பண்ணி பெட்டை அட்மிட் பண்ணிக்கோ. இப்போ புக்கிங் பண்ணி வச்சுக்கோ, இல்லைனா உனக்கு கீழ்பாக்கத்தில் கிடைக்காது. கூடவே சங்கிலியும் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோ. அங்கே உள்ள சங்கிலி ஒருத்தா இருக்குமான்னு தெரில. நீ புதுசாக வேணால் ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லி கொண்டு போய் வச்சுக்கோ. தேங்க்யூ உத்தமன், தேங்க்யூ. அழகு தேவதையே, பார்த்து டேக் கேர். ஓகேடா. சரி, ஓகே காய்ஸ். ஆமாம் அக்பர், நீ தானே? நான் தேடிக்கிட்டே இருந்தேன், நீ தானா? செல்லங்களே, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல் வேற எங்களுக்கு கிடையாது. பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். குட் நைட் மோனிக்குட்டி, குட் நைட் சரோக்குட்டி, குட் நைட் ட்ரீம், குட் நைட் தலை, குட் நைட் சங்கர், குட் நைட் சுவாமி மச்சான், குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.
ஓகே, ஃப்ரூட்ஸ் தானே, சாப்பிட்டுட்டு தூங்குறேன் கண்டிப்பாக. பிரபு, ஐ மிஸ் யூ. ஓகேடா, டேய் பார்க்கலாம்டா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடா, எல்லாம் தூங்குங்க படுத்து.